வணக்கங்க. நான் வந்து சம்பத்து, தருமபுரி. மைவித்திரில இருக்கேன். சிஎம் பிளான்ல தான் இருக்கேன். வீட்டு லோன் போட்டு தான் வீட்டே அடமானம் வச்சுட்டேன். டவுன் கூட்டுறவு வங்கியில. அடமானம் போட்டு 2 ஐடி போட்டேன் ஒட்டுக்கா. எனக்கு, என் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் வருமானம் வர ஆரம்பிச்சதும் ஒண்ணா என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கு போட்டேன். அடுத்தது 4வதா என் பையனுக்கு போட்டேன். 4 ஐடி போட்டேன். எதையும் சம்பாதிக்கல. 4 ஐடி போட்டேன், முடிஞ்சு போச்சு. என் பையனுக்கு ஐடி போட்டேன். ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல, லாக்காச்சு. என் ஒய்ஃபுக்கு போட்டேன், சும்மா ஒரு 4 பேமெண்ட் என்னமோ எடுத்திருக்காங்க. என் பொண்ணுக்கு போட்டேன், நான் போட்டேன், ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். ஆனால் எல்லாமே கடன் பிரச்சனை தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியல. 4 ஐடி போட்டிருக்கேன் வீட்டில். இப்போ சுத்தமாக வீட்டு லோன் கட்ட முடியாமல் தவிக்கிறேன். அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க ஐயா. இருக்கட்டும். அதுக்கப்புறம் மைவி3க்கு முன்னாடி கொரோனா பீரியடில் என்ன பண்ணேன், இது போட்டேன், ஊதுபத்தி அகர்பத்தி மிஷின் போட்டேன். புது மிஷினு, சென்னை ஆர்பார்லேருந்து அட்டைப்பேட்டியில் வந்தது. ஹண்டன் அப்படின்றது ஒரு மிஷின், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி மிஷினு. இன்ட்ரெஸ்டாக போட்டேன். அதுவும் பேங்க் லோனே. அது போட்டு எனக்கு கரெக்டாக மாவு வந்து மாவு குச்செல்லாம் நம்மளே ஓனராக இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட எடுத்து கமிஷன் எடுத்து ஓட்டினோம்னா லாபம் இல்லை. மார்க்கெட்டிங் பண்ணால் லாபம் இருக்குது. அது கடைக்கடியாக ஏற முடியாது. நமக்கு படிப்பு இல்லை, பணமும் இல்லை. அதனால் அதுவும் லாஸுங்க ஐயா. 4 லட்ச ரூபா லாஸு. ஊதுபத்தி மிஷின் போட்டு அப்படியே இருக்குது. தொடச்சி வச்சுருக்கிறேன். புது மிஷினு 3 மாதம் தான் ரன் பண்ணேன், அப்படியே விட்டுட்டேன். டோட்டலாக அப்படியே இருக்குது, பக்காவாக இருக்குது. யாராச்சும் வாங்கிட்டு போனாங்கன்னா கரண்ட்டு இருந்தால் போதும், இடம் இருந்தால் போதும். என்கிட்ட இருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது, அப்படியே இருக்குது. 3 மாதம் தான் யூஸ் பண்ணேன். என்னால் முடியல, உழைப்பு அதிகம், முடியல, அப்படியே நிற்கிது. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சொல்லி சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒரு மிஷினு ரேட்டு 75,000 ரூபாய்க்கு நான் புது மிஷின் வாங்கினேன். அவங்க எந்த ரேஞ்சு கொடுத்தாலும் சரி, அதை டயருன்னு சொல்லுவாங்க. 8 டயரு, 8 டயரு, 4 ஸ்டாண்டு டயருன்னு சொல்லுவோம். காய வைக்கிறது, அகர்பத்தி காய வைக்கிற ஸ்டாண்டு, அது எல்லாமே இருக்குது. மாவு மிக்சர் மிஷின் இருக்குது. 3 மிஷின் வந்து உற்பத்தி பண்ணுற மிஷின் இருக்குது. எல்லாமே செட்டாக இருக்குது. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் சொல்லி சேல் பண்ண முடிஞ்சால் சேல் பண்ணி கொடுங்க ஐயா. கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட ஒரு உதவியாக கேட்டுக்கிறேன். வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. நானும் என்னென்னவோ பண்ணேன், யாரும் எனக்கு வேணான்ட்டாங்க. யாராச்சும் கம்பெனி இருக்கிறவங்க கேட்டாங்கன்னு சொல்லுங்கள். எந்த வேலைனாலும் அவங்க கேட்கட்டுங்க. இடம் காலியானா போதும், அதில் ஒரு மாடு வாங்கி வச்சு வளர்க்கலான்னுக்கிறேன். அந்த ஷெட்டுக்குள்ளே 2 மாடாவது வாங்கி கட்டிக்குவோம் லோனில். ஏன்னா அது கோமியமெல்லாம் பேஞ்சால் மிஷின் வீணாக போயிடும், பார்க்க முடியல கண்ணில். அதனால் யாராச்சும் பார்த்தா நீங்கள் கிடைச்சா கொஞ்சம் சேல் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மைவி3 வரும் அப்படின்ற 100க்கு 100 நம்பிக்கையோட, எம்டி மேலே இருக்கிற நம்பிக்கையோட கட்டாயம் வருவார். எப்படினாலும் கம்பெனி நடத்துவாருன்றத கேஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டு வருவாருன்றது முழுக்க நம்பி தான் இருக்கிறேன், நம்பிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அவர் வருவார், நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும். இன்னைக்கு இல்லை, இன்னும் 6 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, எப்படியும் வருவாருன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஐயா.